தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம். தலைப்பு: வெற்றி பலவானுக்குரியதல்ல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. ரீப்ரிண்ட் நம்பர் R4216. ஆதார வசனம்: சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கர்த்தரையே நம்பியிருக்கின்றேன். விளக்கம்: தாவீது அபிஷேகிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திற்குள்ளாக அவர் மிகவும் குறிப்பிடத்தக்க யுத்தம் ஒன்றின் நாயகனானார். பாலஸ்தீன கடலோரங்களில் குடியிருந்த பெலிஸ்தியர்கள் ஆரம்ப காலங்கள் துவங்கி இஸ்ரேலரின் சத்துருக்களாக காணப்பட்டனர். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றபடி சவுல் முடிசூடப்பட்ட காலங்களிலேயே பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல்கள் மீது ஆதிக்கம் பண்ணி வந்தார்கள். இவர்கள் மீது சவுல் அடைந்த வெற்றி முழுமையானதாக இருக்கவில்லை. இவர்கள் தொடர்ந்து காத் பட்டணத்திலும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் காணப்பட்டு வந்தனர். காத்தில் கோலியாத் வாழ்ந்து வந்தார். ஏனாக்கின் அல்லது ராட்சதன் புத்திரர்களை பார்த்த மாத்திரத்திலேயே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை வேவு பார்க்க சென்ற இஸ்ரேலின் ஒற்றர்கள் பயமுற்றார்கள். பிறப்பின் காரணமாய் இல்லாமல் குடியுரிமையின் காரணமாய் கோலியாத் பெலிஸ்தனாய் காணப்பட்டார். அதாவது பல்வேறு தேசத்தார் குடியுரிமை பெற்று அமெரிக்கர்கள் ஆவது போன்றதாகும். கோலியாத் புருஷனுக்குரிய வயதில் இருந்தார் மற்றும் தனது பருமன் மற்றும் பலத்தின் நிமித்தம் பெருமை கொண்டவராக காணப்பட்டார். பெலிஸ்தியர்கள் கூட உற்சாகமாய் காணப்பட்டனர். இத்தகைய ஒரு வீரன் மற்றும் தலைவன் இருப்பதால் தங்களால் இஸ்ரேல்கள் மீது இன்னொரு முறை வெற்றினை அடைய முடியும் என்று எண்ணினார்கள். இதன் விளைவாக இவர்கள் சேனையை ஒழுங்குபடுத்தி கொண்டு எருசலேமை நோக்கி வடமேற்கு திசை வழியாய் படையெடுத்து போனார்கள். இதை அறிந்த ராஜாவாகிய சவுல் இவர்களை எதிர்க்கும் வண்ணமாய் சேனைக்கு ஆள் சேர்த்தார். ஏலா பள்ளத்தாக்கினுடைய எதிரெதிர் சரிவுகளில் 2 சேனைகளுக்கும் எதிரெதிராக பாளையம் இறங்கினார்கள். 2 சேனைகளுமே சரிக்கு சரியாக நின்றனர். இருவருமே தாக்குதல் பண்ணாமல் நின்றனர். சரித்திரத்தில் அறியப்பட்டிருந்த ஒரு குறிப்பிட்ட முறையினை பெலிஸ்தியர்கள் அணுகினார்கள். அதாவது யுத்தத்தை தவிர்த்து கொள்ளும் விதத்தையும் 2 சேனைகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளானது தனிநபர் யுத்தத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும் விதத்தையும் அணுகினார்கள். இவர்கள் கோலியாத்தை தங்களது வீரனாக அனுப்பி வைத்து இவரை இஸ்ரேலர்கள் சண்டையிட சவால் விட்டனர். இதுபோலவே கிமு 667ஆம் ஆண்டு வருடத்தில் ரோமர்கள் மற்றும் அல்பேனியர்களும் 3 ரோமானிய வீரர்களையும் 3 அல்பேனிய வீரர்களையும் மரணப்போர் புரிய செய்து யுத்தத்தினை முடிவு செய்தார்கள். இவர்களின் ரோமானிய வீரர்கள் 3 பேரில் ஒருவர் உயிரோடு காணப்பட்டதால் வெற்றி ரோமானியர்களுக்கு வந்தது. இதுபோலவே பிற்காலங்களில் ஸ்காட்லாந்தின் 2 யுத்த சேனைகளுக்கும் இடையே திரு ஹென்றி டி போஹாம் அவர்கள் திரு ராபர்ட் ஃப்ரூஸ் அவர்களுடன் யுத்தம் பண்ணினார். கோலியாத் உண்மையிலே ஒரு ராட்சதனாய் இருந்தார். இவரது உயரம் 6 முழம் ஆகும். ஒரு ஜான் என்பது ஒருவேளை 16 அங்குல முழத்தில் கணக்கிடப்பட்டால் 8 அடி 8 அங்குலமாக இருக்கும். அல்லது 18 அங்குல முழத்தில் கணக்கிடப்பட்டால் 9 அடி 9 அங்குலமாக இருக்கும். முழம் என்பது முழங்கையில் இருந்து சிறுவிரலின் நுனி வரைக்கும் உள்ள மனித கையின் நீளமாகும். ஒரு ஜான் என்பது அரை முழமாகும். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பல்வேறு ராட்சதர்களை குறித்து குறிப்பிடுகின்றது. ஒருவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். இவரது உயரம் 8 அடி 3 அங்குலமாகும். இன்னொருவர் அரேபிய தேசத்தை சேர்ந்தவர். இவரது உயரம் 9 அடி ஆகும். அயர்லாந்தை சேர்ந்த சார்லஸ் பெரின் என்பவர் 8 அடி 4 அங்குலம் ஆவார். பேட்ரிக் காஃபர் என்பவர் 8 அடி 7.75 அங்குலம் ஆவார். ரஷ்ய நாட்டு ராட்சதன் 9 அடி 8 அங்குலம் ஆவார். ஆகையால் கோலியாத்தின் சம்பவத்தில் இப்படி ஒரு ராட்சதன் காணப்பட்டதற்கான சாத்தியம் இல்லை என்று சொல்வதற்கு ஏதுமில்லை. கோலியாத் நன்கு கவசம் தரித்திருந்தார். உண்மையில் அவர் எளிதில் அழிக்க முடியாதவராய் காணப்பட்டார். இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலின் தேவனுக்கும் சவால் விடப்பட்டது. அக்காலங்களில் ஒவ்வொரு தேசமும் ஒரு மத அமைப்பை உடையதாய் இருந்தது.
அவர்களது செழுமையும் சத்துவமும் அவரவர்களின் தெய்வத்தினால் அல்லது தெய்வங்களினால் உண்டானது என்று எண்ணப்பட்டு வந்தது. ஒளிரும் மற்றும் மின்னும் தனது கவசத்தினை அணிந்திருந்த கோலியாத் 40 நாட்களாக உரத்த குரலில் இஸ்ரேலின் புருஷர்களுக்கு அறக்கூவல் விட்டு கொண்டிருந்தார். இன்னுமாக அவர்கள் வணங்கும் தேவனுக்கு அறக்கூவல் விட்டு கொண்டிருந்தார். இப்படியாக அவர்களை அவமானப்படுத்துவதும் சமமற்ற யுத்த போட்டிக்கு வரத்தக்கதாக தூண்டவும் முயன்று கொண்டிருந்தார். இந்த சமமற்ற யுத்த போட்டியில் தான் வெற்றி பெறப் போவதாக கோலியாத் நிச்சயமுடையவராக காணப்பட்டார். அங்கு நிலவின நிபந்தனைகளின்படி, அதாவது பட்டயம் மற்றும் ஈட்டினை கொண்டு அந்த ராட்சதனுடன் யுத்தம் பண்ண இஸ்ரேலரில் எவரும் துணிவுடன் இருக்கவில்லை என்பதில் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. யாருமே அவனுக்கு நிகராக காணப்படவில்லை. பெத்லஹேமில் உள்ள ஈசாய் சேனைகளினுடைய பாளையத்தினின்று சுமார் 20 மைல் தொலைவில் காணப்பட்டார். மேலும் 40வது நாளன்று இவர் சவுலின் சேனையில் காணப்பட்ட தனது 3 மூத்த குமாரர்களிடத்திற்கு சுக செய்தினையும் தின்பண்டங்களையும் கொடுத்து அனுப்புவதற்கும் மற்றும் அங்கிருந்து சூழ்நிலையை குறித்த தகவலை கொண்டு வருவதற்கும் வேண்டி தாவீதை அனுப்பி வைத்தார். சிவந்த மேனியுள்ள இளைஞனாகவும் மேய்ப்பனாகவும் யுத்தம் குறித்து குறைந்த அறிவுள்ளவனாகவும் காணப்பட்ட தாவீது அங்கு வந்தபோது அறக்கூவல் விடுபவனையும் இப்படியாக அந்நிய மனுஷரால் இஸ்ரேலின் தேவனுக்கு சவால் விடப்பட்டதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார். தனது ஆடுகளை காத்து கொள்பவராகவும் அவைகளை காட்டு மிருகளிடமிருந்து காத்து கொள்பவராகவும் உள்ள தனது அனுபவம் மற்றும் சுவாபம் காரணமாக தாவீது தைரியம் உள்ளவராகவும் பயமற்றவராகவும் காணப்பட்டார். இது தவிர தேவனுக்கு பயபக்தி கொண்டிருக்கும் விஷயத்திலும் அவரில் விசுவாசம் கொண்டிருக்கும் விஷயத்திலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் நன்கு வளர்க்கப்பட்டவராகவும் காணப்பட்டார். கோலியாத் இஸ்ரேலின் தேவனுக்கு விடுத்த அறக்கூவலே தாவீதை வெகுவாய் தாக்கத்திற்கு உள்ளாக்கியதாக தெரிகின்றது. ஏன் இஸ்ரேல்களில் ஒருவர் கூட கர்த்தருடைய நாமத்தில் போருக்கு செல்லவில்லை என்று கேள்வி கேட்டார். இன்னுமாக போருக்கு போவதற்குரிய தனது விருப்பத்தினையும் தெரியப்படுத்தினார். இது விஷயமாக அவர் யாரிடமெல்லாம் பேசினாரோ அவர்களில் அநேகர் அவரது விசுவாசம் மற்றும் உத்வேகத்தில் கவரப்பட்டனர். ஆனால் அவரது சொந்த சகோதரர்களோ அவரை மதியாமல் இகழ்ந்தனர். எனினும் சங்கதி வாய் வழியாக பரவி செய்தி ராஜாவாகிய சவுலின் செவிகளுக்கு எட்டினது மற்றும் அவர் தாவீதை அழைத்தனுப்பினார். ராஜா சில வருடங்களாக தேவனுடைய தயவிற்கு புறம்பே காணப்பட்டாலும் அவர் தெய்வீக வல்லமையின் மீது நம்பிக்கை உடையவராகவே காணப்பட்டார். ஏனெனில் அவ்வல்லமையானது ஏற்கனவே அவரது சொந்த அனுபவங்களிலும் வெளிப்பட்டிருக்கின்றது. தனது ஒரே நம்பிக்கையாக காணப்படும் தாவீதினுடைய இந்த கூற்று கர்த்தரிடம் இருந்து வந்ததாக ஒருவேளை இருக்குமோ என்று சவுல் நிச்சயமாகவே விசாரித்தறிந்திருப்பார். சிங்கத்தை கொன்று போட்டது தொடர்பாகவும் இன்னொரு தருணத்தில் தனது மந்தையை காப்பாற்றுவதில் கரடி ஒன்றை கொன்று போட்டது தொடர்பாகவும் உள்ள தனது வீரத்தை குறித்து தாவீது சுருக்கமாய் விவரித்தார். அந்த இளைஞனையும் அவரது தைரியத்தையும் அவரது விசுவாசத்தையும் கண்டு ராஜா வியந்தார். மேலும் சமமற்ற இத்தகைய சரீர பலத்திற்கு எதிராய் தேவன் தமது ஜனங்களுக்கு வெற்றியை நல்குவார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நம்பிக்கை கொண்டவராக ராஜா ராட்சதனுக்கு எதிராக இந்த யுத்தத்திற்கு தாவீது செல்ல ஒப்புதல் வழங்கினார். இஸ்ரேலர்கள் அனைவரிலுமே சிறந்த போர்க்கவசத்தினை ராஜாவாகிய சவுல் உடையவராக இருந்தார். அதை தாவீது பயன்படுத்தும்படிக்கு சவுல் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதை அணிந்த போதோ தாவீது இறுக்கமாக உணர்ந்தார். அதை அணியாமல் இருப்பதை காட்டிலும் அதை அணிந்திருக்கும் போதே அதிக உறுதியின்மை உணர்வதாக தெரிவித்தார். அவர் தனது விதத்தில் மேய்ப்பனுடைய தடியினையும் கவனையும் மேய்ப்பனுக்குரிய பையையும் மட்டுமே எடுத்து கொண்டு கோலியாத் சந்திக்க புறப்பட்டு போனார். தனது கவனை கொண்டு பயன்படுத்துவதற்கு என்று அவர் 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டவராக ராட்சதனை அணுகினார். வழக்கம் போல் இஸ்ரேலர்களை மேற்கொள்ள ராட்சதன் முன்னே கடந்து வந்தான்.
போர் குறித்து பதிவு சொல்லப்பட்டுள்ளது. போர்க்கவசம் அணிந்திராத இளைஞனோடு தான் போர் புரியும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டதின் நிமித்தம் பெலிஸ்தியன் கடுங்கோபம் அடைந்தான். மேலும் தனது தேவர்களுடைய நாமத்தினால் தாவீதை சபித்தவனாக, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். தாவீதினுடைய பதிலானது சிறப்பாய் காணப்பட்டது, விசுவாசம் நிறைந்தவனாய் காணப்பட்டது. துவக்கம் முதல் முடிவு வரை இவரது முழு வரலாற்றிலும் தேவனிடத்தில் அத்தகையதொரு முழு விசுவாசம் காணப்பட்டது. இதன் காரணமாகவே இவரை குறித்து கர்த்தர் கூறுகையில் தமது இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று தெரிவித்திருக்கின்றார். தமது இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று தெரிவிக்கின்றார். தாவீது கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகின்றாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகின்றேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். 1 சாமுவேல் 17 45 முதல் 47. இப்படியாக பெலிஸ்தியர்களும் சரி இஸ்ரேலர்களும் சரி யுத்தமானது கர்த்தருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் மற்றும் அவர்களது சத்துருக்களுக்கும் இடையில் நடைபெறுவதாக பார்த்தார்கள். தாவீது முன்னேறி நடந்து தனது முதலாம் கல்லினை எறிந்தார். அது ராட்சதரின் நெற்றியில் பட்டு அவன் உணர்விழந்து கீழே விழுந்தான். கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டே அவனுடைய தலையை தாவீது வெட்டி போட்டு யுத்தத்தினை நேரடியாக முடிவுக்கு கொண்டு வந்தார். இஸ்ரேலர்களோ தங்களது விசுவாசத்தினை உயிர்ப்பிக்க பெற்றவர்களாக தைரியம் இழந்து போன பெலிஸ்தர்களை தாக்கினார்கள். அந்நாட்களில் வழக்கத்தில் காணப்பட்ட நகரும் முன்பாகம் உள்ள தலைச்சீராவை கோலியாத் அணிந்திருந்ததாகவும் தனக்கு எதிராக வந்த இளைஞனை பார்த்து கோலியாத் சிரித்ததாகவும், இப்படி சிரிக்கையில் தனது தலையினை அவர் பின்னாக சாய்த்தபோது இன்னுமாக இவரது தலைச்சீராவின் மூடி திறக்கவே இவரது நெற்றி வெளியே தெரிந்ததாகவும் கருதப்படுகின்றது. தனது தோள்களுக்கு இடையே ஆயுத உரையில் சுமந்து வரப்பட்ட தனது ஈட்டியினை எடுக்கத்தக்கதாக கோலியாத் முயன்றபோது அத்தருணத்தில் இவரது தலைச்சீரா திறக்கவே தாவீதின் கல் நெற்றியில் பட்டதென வேறு சிலர் கருதுகின்றனர். எப்படியாக சம்பவித்திருந்தாலும் தாவீது காரியத்தை குறித்து தனது புரிந்து கொள்ளுதலில் சரியாகவே காணப்பட்டிருந்திருக்கின்றார் என்பதிலும் காரியம் முழுவதுமே தேவன் மேற்பார்வையிட்டு நடத்தி வெற்றியினை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதில் நமக்கு ஐயமில்லை. அதுவும் அல்லாமல் அக்காலங்களில் கவன்கல் எரியும் திறமை என்பது அரிதானதாக காரியமாகவும் காணப்படவில்லை. ஏனெனில் வேறொரு தருணத்தில் பென்யமின் கோத்திரத்திலிருந்து 700 புருஷர்கள் ஒரு மயிரிழையையும் தப்பாதபடிக்கு கவன்கல் எரிபவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நியாயாதிபதிகள் 20 கிறிஸ்துவனின் எதிராளியும் யுத்தமும். முற்காலத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்திலிருந்து தற்காலத்திலுள்ள புது சிருஷ்டிகளால் என்ன படிப்பினையை பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவன் என்ற பெயர் அர்த்தம் கொண்டுள்ள தாவீது அநேக விதங்களில் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவுக்கு நிழலாக காணப்படுகின்றார். கோலியாத்துடன் இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களானது வனாந்தரத்தின் எதிராளியானவனுடன் நமது கர்த்தருக்கு ஏற்பட்ட முதலாம் போராட்டமாகிய 40 நாள் சோதனையினுடைய யுத்தத்தினை சித்தரித்து காட்டுகின்றது. அத்தருணத்தில் சாத்தான் மீது நமது கர்த்தர் அடைந்த வெற்றியும் இன்னுமாக பிதாவுக்கும் தம்மிடம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட வேலைக்கும் அவர் காண்பித்த நேர்மையும் அவர் தம்மையே பலி செலுத்ததுமான காரியங்களும்
தேவனுடனும் அவரது ஏற்பாடுகளுடனும் இசைவாய் இருக்க விரும்பிடும் மனுக்குலத்தின் உலகத்தார் யாவருக்குமான திட்டத்தின் வெற்றியினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் நம்மிடம் சொல்லி இருக்கின்றார் அல்லவா? இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயங்கொள்ளும் அதே வேளையில் அவர் தீமையின் சேனைகளும் மற்றும் பாவத்தின் ஊழியக்காரர்கள் அனைவர் மீதும் ஜெயம் கொள்கின்றவராய் இருக்கின்றார். அவர் தேவனுக்கும் தமது உடன்படிக்கையின் உறவிற்கும் பொறுப்பிற்கும் உண்மை உள்ளவராக நின்று எழுதியிருக்கிறது என்னும் சத்தியமாகிய கூழாங்கல்லினை எதிராளியானவன் மீது வீசினார். தாவீதிற்கு முன்பு கோலியாத் விழுந்தது போன்று நமது கர்த்தரும் சாத்தானை மறைந்து போக பண்ணினார். இவரை குறித்து கர்த்தர், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று கூறினார். தமது வெற்றியின் பலனாக பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். தம்முடைய சீஷர்களும் தமது பலத்தினால் அதே மாதிரியாக யுத்தம் பண்ணும் ஜெயம் கொண்டவர்களாக கடந்து வரவும், பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கப் போகும் தம்முடைய ராஜ்யத்தில் தம்மோடு கூட இறுதியில் பங்கடையும் வேண்டி தமது சீஷர்களை தம்முடைய நாமத்தில் அனுப்பி வைத்தார். மகிமையின் சபையில் அங்கம் வகிக்கப் போகும் கர்த்தருடைய உண்மையுள்ள சீஷர்கள் குறித்து அவர் முன்வைத்த அடிச்சுவட்டில் அவர்கள் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. இது அவர் போலவே அவர்களும் பாவத்திற்கு எதிராக மற்றும் அதன் மாபெரும் பிரதிநிதியும் தலைவனுமான சாத்தானுக்கும் மனுக்குலத்தை வஞ்சித்துள்ள அவன் சார்பில் உள்ள சேனைகள் அனைத்திற்கும் எதிராக யுத்தம் புரிய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இதைத்தானே அப்போஸ்தலன் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கூறுகையில் தெரியப்படுத்துகின்றார். எபேசியர் 6:12. நம்முடைய சத்துரு ஓர் ராட்சதன் ஆவான். அவன் முன்னிலையில் நாம் உண்மையில் வலுவற்றவர்களே. சாத்தானை அப்போஸ்தலன் தந்திரமுள்ள சத்துரு என்று குறிப்பிடுகின்றார். சோதனையிலே எங்களை விட்டுவிடாமல் பொல்லாங்கனிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணும்படிக்கு நமது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் தாவீதிற்கு தேவைப்பட்டது போலவே சமமற்ற நம்முடைய யுத்தத்திலும் நமக்கு தெய்வீக உதவி அவசியமாய் இருக்கின்றது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவரும் முன்னமே அபிஷேகிக்கப்பட்டு தெய்வீக வல்லமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் வருகின்றனர். இவர்களும் தாவீதிற்கு சிங்கம் மற்றும் கரடியுடன் அனுபவம் காணப்பட்டது போலவே பொதுவான தீமைக்கு எதிரான போராட்டத்தில் அனுபவங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். மேலும் இந்த அனுபவங்களானது கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி மாபெரும் பரீட்சைகளான ஆயத்தம் படுத்துதலுக்காகவே காணப்படுகின்றது. இந்த அனுபவங்களானது எதிராளியோடும் மற்றும் நமக்கு தீங்கு உண்டாக்கத்தக்கதாக செயல்படும் அவனது பல்வேறு கருவிகளோடும் உள்ள மாபெரும் யுத்தத்திற்கான ஆயத்தப்படுத்தலுக்காகவே காணப்படுகின்றது. இந்த ஒரு யுத்தம் தொடர்புடைய விஷயத்தில் சவுல் தாவீதிற்கு கொடுத்த போர்க்கவசம் போன்றதொரு, அதாவது நமது எதிராளியானவருடைய போர்க்கவசம் போன்றதொரு போர்க்கவசத்தினை அணிய வேண்டும் என்ற இயல்பான எண்ணங்கள் தோன்றலாம். எனினும் உலக பிரகாரமான வழிகளில் வெற்றியடைய முடியாது என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது அவசியமாகும். நாம் தீமையினை தீமை கொண்டு போராட முடியாது. தவற்றினை இன்னொரு தவறு கொண்டு போராட முடியாது. தற்பெருமையினை இன்னொரு தற்பெருமை கொண்டு போராட முடியாது. புறங்கூறுதலை இன்னொரு புறங்கூறுதல் கொண்டு போராட முடியாது. பகைமையினை இன்னொரு பகைமை கொண்டு போராட முடியாது. இப்படி ஒருவேளை யுத்தம் பண்ணுவோமானால் நாம் நிச்சயமாகவே யுத்தத்தில் தோற்றுப்போவோம்.
தாவீதை போன்றே நாமும் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கவன் மற்றும் சத்தியம் என்னும் கூழாங்கல்லை பயன்படுத்த வேண்டும். இவைகள் அடிப்படையில் நம்மால் ஜெயம் கொள்ள முடியவில்லை எனில் நம்மால் ஜெயம் கொள்ளவே முடியாது. அந்தகாரத்தின் அதிபதியுடனும் பாவத்தின் சேனைகள் அனைத்துடனும் உள்ள இத்தகைய ஒரு சமமற்ற யுத்தத்திற்கு யார்தான் தகுதியாவார்கள்? நிச்சயமாகவே தன்னில் நம்பிக்கை கொண்டிருப்பவனாக காணப்படும் ஒருவன் ஞானமற்றவனே ஆவான். ஆகையால் அப்போஸ்தலன் கூறுவது போன்று நமது நம்பிக்கையினை தேவனிடத்தில் நாம் வைக்க வேண்டும். நாம் ஒருவேளை அவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோமானால் வெற்றி நம்முடையதாய் இருக்கும். ஒருவேளை நாம் உண்மையற்றவர்களாகவோ அல்லது அலட்சியமானவர்களாகவோ இருப்போமானால் நாம் தாவீது வகுப்பாராய் காணப்பட மாட்டோம். கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்தில் அங்கத்தினர்களாக மாட்டோம். இப்படியாக இருக்கும் பட்சத்தில் நாம் அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட மாட்டோம். அதாவது தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருப்பினும் அவர் ஒருவேளை சவுலின் போர்க்கவசத்தினை அணிந்து கொண்டு ராட்சதனுடன் சண்டையிட்டிருப்பாரானால் அவர் அரியணைக்கே சென்றிருக்க மாட்டார் என்பது போலவே நம் நிலைமையும் காணப்பட்டிருந்திருக்கும். மாமிசம் மற்றும் பிசாசின் கிரிகைகள். நாம் அனைவருமே போராட வேண்டியதாய் உள்ள மாமிசத்தின் அபூர்ணங்கள் என்பது உண்மையில் பிசாசினுடைய கிரிகையின் ஒரு பாகமாகவே காணப்படுகின்றது. ஏனெனில் அவர்தான் ஏதேனின் நமது முதலாம் பெற்றோர்கள் விழுந்து போவதற்கான காரணமாயிருந்தார். இதன் காரணமாய் நமது ஒட்டுமொத்த சந்ததியும் பாவம் மற்றும் மரநிலைக்குள் விழுந்தவர்களானார்கள். மேலும் நம்மை அன்பு கூர்ந்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை வாங்கினவரால் நாம் மீட்கப்படுவதற்கு முன்பு வரையிலும் நாம் பாவம் மற்றும் மரணத்திற்கு எதிராக விருதாவாகவே போராடி கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டோம். மாமிசத்தினுடைய இந்த சுதந்திரிக்கப்பட்ட பலவீனங்களோடு கூட நாம் எதிராளியானவனுடைய செயல்பாடுகளுக்கும் கிரிகைகளுக்கும் எதிராக போராட வேண்டும். எதிராளியானவனுடைய கிரிகைகள் என்று சொல்லுகையில் இது நமக்கான அவனது சோதனைகள் மாத்திரமல்லாமல் பொதுவான மனுக்குலத்தின் வாயிலான அவனது சூழ்ச்சிகளையும் கூட உள்ளடக்குகின்றது. ஏனெனில் உண்மையில் அவரே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் இருதயங்களில் இப்பொழுது கிரிகை செய்து கொண்டிருக்கின்றார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளை காட்டிலும் மிக அதிகமான எண்ணிக்கையில் காணப்படுகின்றனர். ஆகையால் நம்மை தாக்குபவர்கள் திரளாய் இருக்கின்றனர். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள் என நமது மனங்களும் நமது இருதயங்களும், அதாவது மாமிசம் மற்றும் பிசாசுகளின் கிரிகைகளுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பினும் நம் மீதான தாக்குதல்கள் அநேகவற்றில் நமது விழுந்து போன மாமிசம் அதன் ஆதரவை கொடுக்கின்றது. மாபெரும் எதிராளியானவன் குறித்தும் எல்லா திசைகளிலிருந்தும் மற்றும் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராய் அவனால் கொண்டு வரப்படும் செல்வாக்குகள் குறித்தும் உள்ள கண்ணோட்டத்தினை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்போஸ்தலன் நமக்கு உதவுகின்றார். அவைகள் பின்வருமாறு பட்டியலிடுகின்றார். மாமிசத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பீதங்கள், பொறாமைகள், கொலைகள். அதாவது தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். வெறிகள், அதாவது சொல்லர்த்தமாக அல்லது அடையாளமாக உலகம் மற்றும் பாபிலோனின் ஆவிகளினால் போதை ஏற்றப்படுதல், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. இந்த பட்டியலில் நாம் எந்த கோலியாத்துடன் போராட வேண்டும் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருடைய விசேஷித்த பலவீனம் என்பது இன்னொருவருடைய விசேஷித்த பலவீனமாய் காணப்படுவதில்லை. ஆனால் அப்போஸ்தலனால் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலானது கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருடைய, அதாவது தாவீது வகுப்பாரில்
பிரியமானவரில் கிறிஸ்துவில் அங்கத்தினர்களாய் காணப்படும் ஒவ்வொருவருடைய மாமிசத்தின் பலவீனமான காரியங்கள் அனைத்தையும் நிச்சயமாகவே உள்ளடக்கியுள்ளது. ராஜாக்கள் என, ஆசாரியர்கள் என, புது சிருஷ்டிகள் என வரவிருக்கும் மகிமைக்கென்று அபிஷேகிக்கப்பட்டுள்ள அனைவரும் போராடுவதற்கென்றும் போராடி முடிப்பதற்கென்றும் தங்கள் சொந்த மாமிசத்தில் ஒரு கோலியாத்தை பெற்றிருக்கவே செய்வார்கள். ஒன்றில் பழைய சுவாபம் மரித்தாக வேண்டும் அல்லது புதிய சுவாபம் மரித்தாக வேண்டும். இதன் அடிப்படையில் அப்போஸ்தலன் புத்திமதி கூறுகையில், பூமியிலுள்ள உங்கள் அவயங்களை உங்களது மாமிசத்தின் கீழான மனம்போக்குகளை அழித்து போடுங்கள் என்று கூறுகின்றார். அது கோலியாத்தை போலவே கொல்லப்பட வேண்டும், சிறைசேதம் பண்ணப்பட வேண்டும். ஏனினும் சத்தியம் என்னும் கூழாங்கலினை கொண்டு மாமிசத்தை தாக்குவதன் மூலம் கர்த்தருடைய நாமத்தினால் அதை முதலாவது நாம் ஜெயம் கொள்ளாத வரையிலும் பூமிக்குரிய மனதினை, மாம்சீக மனதினை மற்றும் அதன் செல்வாக்குகளை நம்மால் முற்றிலுமாக ஒழித்துவிட முடியாது. மாம்சம் மற்றும் பிசாசின் கிரிகைகளை உள்ளடக்கின மேலிடம் பெறும் பட்டியலை நாம் பார்க்கையில் அவைகள் அனைத்திற்கும் வேறும் சுயநலத்தின் காணப்படுவதை நாம் கண்டுகொள்கின்றோம். மேலும் கர்த்தரை நமது முன்மாதிரியாக பார்க்கையில் ஆவியின் கனிகள் மற்றும் வரங்கள் அனைத்தும் அன்பில் மையம் கொண்டு இருப்பதை புது சிருஷ்டிகள் என நாம் பார்க்கின்றோம். ஆகையால் எவ்வளவுக்கு அதிகமாக புது சிருஷ்டியானது அன்பில் ஜீவித்து வளர்ந்து விருத்தி ஆகுகின்றதோ அந்த அளவுக்கு பழைய சிருஷ்டியானது மாமிசத்தின் கிரியைகளானது அதன் சுயநலத்தோட கூட அழிந்து போகின்றதாய் காணப்படும். இவ்விஷயத்தில் நாம் தவறாய் சிந்திப்பவர்களாக காணப்பட்டு ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தில் பூர்ணமடைய நாடுகின்றீர்களா என்று கேட்கலாம். இன்னுமாக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு மாமிசத்திற்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் தங்களை மரித்து போனவர்களாக எண்ணிக்கொள்பவர்கள் அனைவருமே இவர்களில் யாருமே மறுபடியுமாக எதிராளியானவனின் வல்லமையின் கீழ் வரவோ அவரது ஆவியில் பங்காளிகளாகவோ மற்றும் அவரது கிரிகைகளில் பங்கெடுப்பவர்களாகவோ ஒருபொழுதும் இருக்க மாட்டார்கள் என்று நாம் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இது தவறான கருத்தாகும். கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகளில் சிலர் இப்படியாக மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. உண்மைதான். ஒருவேளை சுயநலத்தின் ஆவியினால் முற்றிலுமாக மேற்கொள்ளப்பட்டுவிட்டால் அது புது சிருஷ்டியினுடைய மரணத்தினை குறிக்கின்றதாய் இருக்கும் மற்றும் அது இரண்டாம் மரணமாயிருக்கும். புதிய சுவாபத்திலிருந்து இரண்டாம் மரணத்திற்குள்ளாக கடந்து போகும் பாதை என்பது தொலைதூர பாதை அல்ல. எனினும் ஒரு அடியிலேயே அல்லது ஒரு நடவடிக்கையிலேயே இரண்டாம் மரணத்திற்குள்ளாக யாரேனும் போய்விடுவார்கள் என்று நம்புவதற்கு நமக்கு காரண காரியங்கள் ஏதும் இல்லை. தற்காலம் வரையிலும் நம்முடைய உயிர்த்தெழுதலின் மாறுதல் வரையிலும் புதிய சுவாபம் என்பது கர்த்தருக்கும் அவரது நீதிக்கும் அவரது அன்புக்கும் இசைவாய் காணப்படும் ஒரு புதிய மனமாக, புதிய சித்தமாக, புதிய இயல்பாக காணப்படுகின்றது என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். அப்போஸ்தலன் கூறியுள்ளது போலவே நாம் இந்த புதிய சுவாபத்தினை பூமிக்குரிய மண்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம் என்பதையும், புதிய மனமானது அதன் கட்டுப்பாடு மற்றும் ஆளுகையின் கீழ் பழைய மண்பாண்டத்தை பெற்றிருக்கிறதை தவிர மற்றபடி அந்த பழைய மண்பாண்டமானது நடைமுறையில் அதன் உண்மையான குறைவுகள் அனைத்தையும், விழுந்து போன இயல்புகள் அனைத்தையும் இன்னமும் ஆற்றல் மிக்க விதத்திலேயே பெற்றிருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு கணம் புதிய சுவாபம் அதன் கட்டுப்பாட்டினையும் ஆளுகையினையும் விட்டுவிடுமானால் உடனே பழைய சுவாபம் விழித்து கொள்ளும், மீண்டும் உயிர் பெற்று கொண்டு விடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் எதிராளியானவன் விழிப்பாய் இருக்கின்றார் என்பதும், சூழ்நிலைமையினை முழுமையாய் கிரகித்து கொள்கின்றார் என்பதும், நாம் விழிப்பில்லாமல் போகும்படிக்கு தன் வல்லமையினால் செய்ய முடிகிற எதையும் செய்வார் என்பதும் நிச்சயமே. அதுவும் நமது கணிப்பில் வெள்ளை கருப்பாகவும் கருப்பு வெள்ளையாகவும் காணப்படும் அளவுக்கு கூட பிரயாசங்கள் எடுப்பார் என்பதில் நமக்கு நிச்சயமே. நம்முடைய திராணிக்கு மிஞ்சின சோதனைகளிலிருந்து கர்த்தர் மிகவும் கிருபையாக நம்மை பாதுகாக்கின்றார். ஆகையால் நமது புதிய சுவாபத்தினுடைய குழந்தை பருவத்தில் மாத்திரமல்லாமல் புதிய சுவாபம் வளர்ந்து
காணப்படும் பருவங்களிலும் எல்லா தருணங்களிலும் நாம் மேற்கொள்ளப்படுவது, அதாவது வீழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவது சாத்தியமான காரியமே ஆகும். நாம் நமது ஆவிக்குரிய தேர்ச்சியின் பருவத்தினை எட்டும்போது அனுமதிக்கப்படும் சோதனைகளும் மிகவும் கடுமையானதாகவும் மிகவும் நெருக்கடியானதாகவும் மாறிக்கொண்டு வரும். இதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்க முடியாது. இப்படியே நாம் எதிர்பார்த்திட வேண்டும். இதை மனதில் கொண்டவராகவே அப்போஸ்தலன் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகின்றேன் என்று கூறியுள்ளார். மீண்டுமாக உங்களது பூமிக்குரிய லட்சியங்கள், சித்தங்கள் முதலானவைகளை, அதாவது பொறாமை, பகைமை, கோபம் மற்றும் சண்டை சச்சரவிலிருந்து வழிநடத்தும் விதத்தில் உங்களுக்குள் காணப்படுபவைகளை, பூமியில் உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள், இவைகளை கொன்று போடுங்கள் என்கின்றார். ஒவ்வொரு சிந்தனையுடைய விஷயத்திலும், ஒவ்வொரு வார்த்தையினுடைய விஷயத்திலும், ஒவ்வொரு கிரிகையினுடைய விஷயத்திலும் புதிய சுபாவமானது முழு அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டினையும் கொண்டிருக்க அனுமதியுங்கள். இப்படியாக காணப்படத்தக்கதாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களது சிந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களது வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களது நடத்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். தங்களது நடத்தைகளை கவனித்துக் கொள்ள முடிகின்ற அநேகர் தங்களது சிந்தனைகள் மற்றும் வார்த்தைகளை சோதித்து அறிந்து கொள்ளுவதிலும் சரியாய் நிதானித்தறிவதிலும் சிரமப்படுகிறார்கள். இருதயத்திலிருந்தே பொறாமை, கசப்பு, புறங்கூறுதல், தூஷணம், சண்டை சச்சரவுகள் புறப்படுகின்றது என்று அப்போஸ்தலன் உண்மையை சொல்லியிருக்கின்றார். இவைகள் இருதயத்தில் காணப்படவில்லை எனில் இவைகள் வாயானது வெளிக்கொணர்வது இல்லை. ஏனெனில் இருதயத்தினுடைய நிறைவினாலே வாய் பேசிடும். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். அந்தோ ஆம், நம்முடைய வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்த்திடும். ஆண்டவர் கூறியுள்ளது போலவே, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:37. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வாயை அடக்கி வைப்பேன் என்று தீர்க்கதரிசி உரைத்துள்ளதிலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வாய்க்கு காவல் வைப்பது என்பது நாம் பேசும் எல்லா விஷயத்திலும் மிகவும் கவனித்து மிகவும் ஆலோசித்து பார்த்து பேசுவதற்கு பயிற்சியில் ஈடுபடுவதையும், யாருக்கு எதிராகவும் தீமை பேசாதபடிக்கு பார்த்து கொள்ள பிரயாசம் எடுப்பதையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. நம்முடைய புறங்கூறுதல் என்பது கர்த்தருக்கும் அவரது நோக்கங்களுக்கும் அவசியமே இல்லை. அவர் தம்முடைய நோக்கங்கள் அனைத்தையும் பூரணமாய் நிறைவேற்ற முடிகின்றவராய் காணப்படுகின்றார். இதற்காக அவரது ஞானமுள்ள ஏற்பாடுகள் எதையேனும் மீறி அவருக்கு நாம் உதவி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பத்தினின்று ஒழுங்கினை கொண்டு வருவதற்கு ஒருவேளை அவரிடத்தில் போதுமான அளவுக்கு ஞானம் இல்லாதிருக்குமானால் நிச்சயமாகவே நம்மிடத்திலும் ஞானம் இராது. மேலும் அவரது வார்த்தையினுடைய அறிவுரையின்படி செய்யாமல் நாம் கர்த்தரையும் அவரது காரியங்களையும் குறுக்கிடுவோமானால் அது மிகவும் துணிகரமாய் காணப்படும். அவருடைய வார்த்தைகளையே நம்முடைய அதிகாரமாய் இருக்க கடவது. நாம் பேசும்படிக்கு அவர் அறிவுறுத்துவாரானால் பேசுவோமாக. நாம் அமைதலாய் இருக்கும்படிக்கு அவர் அறிவுறுத்துவாரானால் அமைதலாய் இருப்போமாக. வேறு எந்த வழிமுறைகளையும் பாதுகாப்பாய் இராது. நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகின்றதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் தெரிவித்துள்ளார். யாக்கோபு 3:6. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், நாவினை தீமை பேசத்தக்கதாக கொளுத்திவிடும் தீப்பொறியானது 2ஆம் மரணத்திற்குரியதாகும். ஏனெனில் கோபம், துர்க்குணம், பொறாமை, சண்டை, புறங்கூறுதல், தூஷணம் யாவும் 2ஆம் மரணத்திற்கு நேராய் வழிநடத்தி செல்லக்கூடிய மாம்சம் மற்றும் பிசாசானவனின் கிரியைகளில் இருக்கின்றது. அப்போஸ்தலன் கூறுவது போன்று இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. கலாத்தியர் 5:21. இவைகளை செய்கிறவர்கள் ஒருவேளை இத்தீமையான போக்கில் தொடர்ந்து கொண்டிருந்தார்களானால் இவர்கள் ராஜ்யத்தில் பங்கடைய தவறுகிறது மாத்திரமல்லாமல்
இவர்கள் திரள் கூட்டத்தாரில் பங்கடைவதற்கும் தவறுகின்றவர்களாய் இருந்து தங்கள் பங்கினை கெஹென்னாவில் 2ஆம் மரணத்தில் அடைவார்கள். இது எங்கள் சார்பில் உள்ள மிகைப்படுத்தின போதனை அல்ல. இது பரிசுத்த பேதுரு மற்றும் பரிசுத்த யாக்கோபு அடிகளாரின் தெளிவான சாட்சியாகவும் காணப்படுகின்றது. இது இந்த சுவிசேஷ யுகத்தின், அதாவது விசேஷித்த பரீட்சையில் சபை காணப்படும் சுவிசேஷ யுகத்தின் நியாயமாக மாத்திரம் இராமல் இதே நியாயமே 1000 வருட யுகத்தின் போதும் காணப்படும். பிசாசின் இந்த கிரிகைகள் அனைத்திற்கும் எதிராக அங்கு காணப்படும் அன்பின் பிரமாணத்திற்கு இசைவான நிலைக்கு வராதவர்கள் பாவம் மற்றும் சாத்தானின் ஊழியக்காரர்களாக கருதப்படுவார்கள். 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தங்களது பங்கினை அடைவார்கள். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாவானது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகின்றதா இருக்கும் என்று அப்போஸ்தலன் பேசுகையில் அவர் அடையாளமான வானங்களும் அடையாளமான பூமியும் நெருப்பில் எரிக்கப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு முன்வைத்தவைகளுக்கு முழுக்க இசைவாகவே சத்தியத்தினை முன்வைக்கின்றார் என்று நாம் நம்புகின்றோம். நாவாகிய இச்சிறிய அவயம் ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிட்டு தற்கால அமைப்புகளை கீழே தள்ளுகின்றதும் வானங்களின் கீழ் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வழியினை ஆயத்தம் பண்ணுகிறதுமான பயங்கர ஒழுங்கின்மை காணப்படும் மாபெரும் காலத்தினை இறுதியில் கொண்டு வந்துவிடும். அப்போஸ்தலனால் எழுதப்பட்டுள்ள மாபெரும் அக்கினியை கொளுத்திவிடத்தக்கதாக கசப்பான நாவுகள் துரிதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை கேட்க செவியுடையவர்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பார்கள். சபையிலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் எரிச்சல்கள் கிளர்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. சுயநலம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கின்றது. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் சமாதானம் இருக்காது என்றும் எல்லா மனுஷரும் ஒருவரையொருவர் விரோதிப்பார்கள் என்றும் வேத வாக்கியங்கள் சொல்லும் நிலைமைக்கு வருமளவுக்கு சுயநலம் அதிகரித்து கொண்டே போகும். பெயர் சபை மற்றும் உலகத்தினுடைய ஆயுள் சக்கரத்தை நாவானது இப்படி கொளுத்து விடுகின்றதாக காணப்படாமல் பரலோகத்தின் பேரெழுதப்பட்டுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது இத்தகைய சோதனைகளுக்கு நீங்களாய் இருப்பார்கள் என்று நாம் எண்ண முடியுமோ? உலகத்தாரை காட்டிலும் சபைக்கு சோதனைகளானது கடுமையாய் இராது என்று நாம் எண்ண முடியுமோ? இல்லை, நிச்சயமாக இல்லை. நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டில் துவங்கி பெயர் சபை வீட்டாருக்கும் உலகத்திற்கும் தொடரும் என்றே நாம் எதிர்பார்த்திட வேண்டும். இது, அதாவது நாவு அடங்காத அவயம் தொடர்புடைய இப்பாடத்திற்கு நாம் ஒவ்வொருவரையும் விழித்தெழப் பண்ணி கர்த்தருடைய சித்தத்திற்கு நமது இந்த அவயத்தை நாம் முற்றிலும் கீழ்ப்படுத்தலுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஏவுகின்றது. பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை மட்டுமே நாம் பேசுவதற்கு ஏவுகின்றது. இன்னுமாக தேவனை துதிப்பதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் பயன்படும் நமது நாவுகளானது ஆசிர்வதிப்பதற்கும் உதவுவதற்கும் தூக்கி விடுவதற்கும் கர்த்தருடைய நோக்கங்கள் ஆதரிப்பதற்கும் மட்டுமே பயன்படுத்துவதற்கு ஏவுகிறது. இருதயத்தினுடைய நிறைவினாலே வாய் பேசுகின்றபடியினால் நாம் நமது இருதயங்களை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தினுடைய இயல்பான கபடத்தனத்தை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். தீமையை நன்மை என்று எண்ணத்தக்கதாக நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். தீமை பேசுவதினாலும் புறங்கூறுவதினாலும் நாம் நன்மையை ஆதரிக்கின்றோம் என்று எண்ணத்தக்கதாக நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். இது எதிராளியானவனுடைய சூழ்ச்சியில் ஒன்றாகும். மேலும் அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்று அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆகவே நமது நோக்கங்களை சோதித்தறிந்து கொள்ளுவதில் நாம் அதிகமாக விழிப்புடன் காணப்படுவோமாக. இது மாத்திரமல்ல, அவை நல் நோக்கங்களாக இருக்கின்றது என்று கண்டுபிடித்த பிற்பாடு நமது வழிமுறைகளை சோதித்தறிந்து அவை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இசைவாக இருக்கின்றனவா என்று உறுதிப்படுத்தி கொள்வோமாக. அதிலும் விசேஷமாக அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஒருவருக்கொருவர் நம்முடைய ஜீவியங்களை ஒப்பு கொடுத்து விடும் அளவுக்கு
அன்பு கூற வேண்டும் என்ற அவரது அறிவுரைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வரையிலான வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அவரது வழிமுறைகளை நாம் மறவாமல் இருப்போமாக. அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் அளவுக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்ற அவரது அறிவுரைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.